கா வாணிதேக்கா, கா இருக்கீங்களா? கா குஷ்புக்கா, கா எங்கக்கா இருக்கீங்களா? கா கஸ்தூரிக்கா, கா கஸ்தூரிக்கா, ஏக்கா எங்கக்கா இருக்க? இங்க வாக்கா, இங்க வாக்கா, அநியாயத்தை கேளுக்கா, அநியாயத்தை கேளுக்கா, அநியாயத்தை கேளுங்க. இப்போ இந்த மாதர் சங்கம் மகளிர் சங்கம் எங்கெங்க இருக்கீங்க? வந்து அநியாயத்தை கேளுங்க, அநியாயத்தை கேளுங்க. அநியாயம் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துக்குதுங்க. ஐயோ யோ 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 யோ, அதை எப்படியா வாயில சொல்லுவேன்? சொல்லிதானே ஆகணும், சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து அதாவது அக்கா எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மகளிர் அணிக்கா, மகளிர் அணி இத்தனைக்கும் வந்து மாவட்ட தலைமையில் இருக்காங்க. அவங்க பேரு தங்க சோபனான்றவங்க ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு குத்துக்காருங்க. யாரு? திமுகவா? அப்படியா? திமுக இல்ல, உங்களுடைய மாநில பொதுச் செயலாளரு அந்த கரு நாகராஜன் இருக்கான் பாத்தீங்களா, அவர் தான் கொடுத்திருக்காரு. ஆனா விஜயனா நீங்க என்ன குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா, இதெல்லாம் குரல் கொடுங்கண்ணா. அது எப்படி நீங்க குரல் கொடுப்பீங்க? உங்க கட்சியில இருக்க பெண்களே பார்த்தா காரியம் துப்புறானுங்க, இது கட்சியா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கு. அதாவது உங்க பெண் நிர்வாகி கிட்ட 26 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கு? குங்குமம் வச்சுக்கிட்டு, வெள்ள திருநூறு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணலாமா மிஸ்டர் கரு நாகராஜன்? என்ன வேலை இதெல்லாம்? என்ன இது? அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? என்ன வேலை பண்ணிருக்கீங்க? கமலாலயத்தை காமாலயமா மாத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இப்ப மாத்தலங்க. அதாவது பாஜகன்றது பாலியல் ஜல்சா கட்சின்னு ஏன் சொன்னாங்க? இதுக்காக தானே சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, அதாவது சொந்த கட்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது இவங்க பேர் பாத்தீங்கன்னா தங்க சோபனான்றவங்க. இவங்க வந்து மடிப்பாக்கத்தை சார்ந்தவங்க. அதாவது இவங்க மடிப்பாக்கத்துல தான் இந்த கரு நாகராஜன் இருக்காப்புல. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோன்னா, இவருடைய ஆசைக்கு இணங்குமாறு, அதாவது செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காப்புல. என்ன வயசாகுது இதுக்கு? இது போயிட்டு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கு. இது போக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோடம்பாக்கத்துல எங்கேயோ போயிட்டு பாத்தீங்கன்னா, அந்த உமன்ஸ் ஹாஸ்டல்ல எகிரி குச்சி போட்டு பொழுதுருக்காங்களாம். பாத்துக்கோங்க, எப்பாற்பட்டவர்களா இருக்கானுங்க. அதாவது அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கிற தலைமையில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு மன்றாடி இருக்காங்களாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்றாருங்க, கொஞ்சம் கண்டிங்க, அவர் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்கன்றதுக்கு. அப்ப என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து விடுமா பாத்துக்கலாம், நேரம் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. யார் சொன்னா தெரியுமா? நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காராம். அதாவது இவங்க முதல்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு யாருக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேசவ விநாயகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேசவ விநாயகம் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கேசவ விநாயகத்து பின்னாடியே இந்த மாதிரி ஏகப்பட்ட சில்மிஷ கதைகள் நிறைய இருக்கு. அதாவது திருடங்கிட்டே போயிட்டு சாவி குத்த கதையா இவங்க போயிட்டு கொடுத்துக்கிறாங்க. தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அலைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த பெண் வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய பேரு கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனையை தாங்கிட்டு இந்த பெண் வந்து குமரி இருக்கிறாங்க. இப்பதான் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த பெண் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் தயாரா இருக்காங்க. அது எப்படிடா உனக்கு தெரியும் சொல்லிட்டு நீங்க என்ன கேட்கலாம். நான் இப்போ அவங்க வந்து யாருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக மேலிடத்துல வந்து புகார் கொடுத்து எடுக்காதனால அவங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுதுற பாருங்க ரிப்போர்ட்டை. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு லெட்டர் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் காக்க, பெண்ணின் மாண்பு காக்க, நீதி காக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டிருக்காங்க? பிரதமர் மோடி அவர்களை கேட்டிருக்காங்க. இவங்க வச்ச முழக்கம் வந்து, அதாவது அங்குள்ள பெண்களுக்கு செருப்பாலாச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, மதிப்பிற்குரிய தலைவர், நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன். அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்று சந்திக்கிறார். அங்கதான் வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணிடுறாப்புல. வர நாம் இருவரும் மடிப்பாக்கம் பகுதியை சார்ந்தவர்கள் என்றும், எனவே உன் கைபேசி எண்ணை தா என்றும் நானும் கேட்டார், நானும் கொடுத்தேன். அதாவது ஒரே ஏரியால இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட்டதுனால நம்பர் கொடுத்து, பெரிய நிர்வாகியிலேயே கேட்கிறான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சோபனா, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா என்றார்.
புரியுதுங்களா? அதாவது உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நைட்ல பார்க்கணும் போல இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாப்புல. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பெண்ணு, இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தேன். மேலும் என்னை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொந்தரவு கொடுத்துருக்காப்புல. அதாவது போன் வாங்கின உடனே, போன் நம்பர் வாங்கின உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டுக்குது போல. ஒரு ஹீரோ இல்ல, ஒரு மன்மத குஞ்சு. அவர் என்ன பண்ணிருக்காப்புல, நைட்ல போன் பண்ணி நீங்க வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காப்புல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நைட்லாம் வர முடியாது, அது என்ன விஷயமா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டுக்கிறாங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு வெறியா இருந்துக்கிறாப்புலன்னு சொல்லிட்டு. நான் கமலாலயம் சென்ற போது மாநில பொதுச் செயலராக கருண் நாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிருடன் மரியாதை செலுத்த சென்ற போது, மரியாதை செலுத்தி விட்டு வெளியே வரும்போது, தங்க சோபனா நீ மட்டும் உள்ளவா, அதாவது கும்பலா போயிருக்காங்களாம் அவங்க மகளிர் அணியினால, எல்லாரையும் மகளிர்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காங்களாம். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரா, சோபனா நீ மட்டும் தனியாவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாருங்க என்ன பண்ணிருக்கா போல. நான் அறையினுள் சென்ற பொழுது பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். எது, கட்சி ஆபீஸ்ல கூப்பிட்டு, தனி அறைக்கு கூப்பிட்டு, இங்க வா அவங்க கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் இந்த அயோக்கிய பையன். அடுத்து வர பாருங்க, நான் சுதாரித்து கொண்டு கன்னத்தில் அரைந்து விட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். 2 அறை பலார் செவுள் மேலே விட்டு இங்க வந்திருக்கிறாங்க. கட்சியின் நலன் கருதியும் கட்சியின் வளர்ச்சி கருதியும் இந்த விவரங்களை பலரிடம் நான் எடுத்து கூறவில்லை, அமைதியாக இருந்து விட்டேன். மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் நான் சுயேட்சையாக போட்டியிடும் என்றும் கட்சியின் நலன் கருதி எனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன். 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் கிருஷ்ணபிரியா தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள், சோபனா என்னை உடனே சந்திக்க வேண்டும், வா சீக்கிரம் வா, உன்னை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா போல. திருப்பியும் அதாவது 2 அறை விட்டு கூட திருந்தாம இந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணிருக்கான், திருப்பி வந்து கூப்பிட்டுருக்கா போல, இங்க வான்னு. கட்சி வேலை என்று நினைத்து நான் அவரிடம் சில மகளிரை சந்திக்கிறேன், பிறகு வரேன் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நான் மகளிரை சந்திச்சுட்டு நான் அவங்களை வந்து பிறகு வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதற்கு அவர், அண்ணா அண்ணா கூப்பிடாதே, ஜி அல்லது சார் என்று கூப்பிடு. இங்கதான் வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும். அதாவது அண்ணா, அதாவது ஹீரோ வந்து அண்ணான்னு கூப்பிடுறதுல வந்து அவருக்கு பிடிக்கல, அதனால வந்து நீங்க ஜீன்னு கூப்பிடுங்க இல்ல சார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அண்ணா நான் அன்னைவரையும் அண்ணான்றது அழைப்பேன். உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன வந்து நீங்க அண்ணான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிட்டு இருக்காரு. சோ அதனால நான் அப்படிதான் கூப்பிடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கட்சியின் மிகவும் அவசரமான வேலை, உடனே வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன், கட்சியை விட்டு எடுத்து விடுவேன். யார் சொல்றா, இந்த கரு நாகராஜ் அயோக்கிய பையன் என்ன சொல்றான், நீ வா திருப்பி வா, அதாவது பாருங்க அது உன்னால அடக்க முடியல போல, அதனால திருப்பி இங்க வா, நான் உனக்கு பேசணும், உங்ககிட்ட பேசணும், இல்ல வரலன்னா வந்து உன் மேல வந்து கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன், கட்சி விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காப்புல. நான் ஒன்றும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன். திருப்பி வந்து அவங்க போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் வந்தது. பாருங்க, அதாவது திருப்பி கூப்பிட்டுருக்காப்புல, ஆளு நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு காரை நிறுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் உடனே அவர் காரில் உள்ளே சென்றார். உன்னுடன் கட்சி பணி குறித்து பேச வேண்டும் என்றார். பிறகு நான் தனது கார் ஓட்டுநரான அருணை பார்த்து, நீ காரை விட்டு வெளியே போ, அதாவது என்ன சொல்லிருக்காப்புலன்னா, இவ்வளவா கட்சியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும், நீ வந்து காருக்குள்ள வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவரான அருணை வந்து நீ கொஞ்சம் வெளியே நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போன உடனே, நான் கார் அமர்ந்தவுடன் எனக்கு நீ இணக்கமாக இருந்தால், புரிதுங்களா எப்படி சொல்றான் பாருங்க, என்னுடன் நீ இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தீங்கன்னா உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. நீ யாரா நாய, நீயே கவுன்சிலர் நிக்கிறது தகுதி இல்லை, நீ எப்படி வந்து அவங்க ஜெயிக்க வைப்ப, கீழ்ச்சி தள்ளிடுவாரு இவர் வந்து மாநகராட்சி கவுன்சிலர் ஆக்கிட்டு வரான், மகாராணி மேல வச்சிருப்பான். டேய் போயிட்டு உன் பொண்டாட்டி கரெக்டா வச்சுக்கிறா போடா, ஏண்டா பொறுக்கி பயல, ஏண்டா பரதேசி நாய,
ஏன்னா வெக்கம் கட்டவனே, ஏன்னா நாதாரி பையில, நீ யாரா நீ வந்து இந்த மாதிரி வந்து நீ மகாராணி மாதிரி வச்சுக்கிறன்ற? ஏன்னா ஊர் பொண்டாட்டி நீ மகாராணி மாதிரி வச்சுப்பியா? அப்புறமா என்ன பண்ணிருக்கான் அந்த அயோக்கிய பையன், அந்த என்ன அசிங்கமா தாங்க வாயில வருது, என்ன பண்ணுங்க, அந்த பெண்ணுடைய தொட மேல வந்து கைய வச்சு இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செஞ்சிருக்கான். உடனே என்ன பண்ணிருக்காங்க அவங்க, திருப்பி வந்து இறங்கி பலார் 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 பல கிட்டத்தட்ட ஒரு 4 அறை விட்டுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான அயோக்கிய பையன் இந்த அளவுக்கு அவங்க சித்திரவாதியை அனுபவிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் லெட்டருங்க. இது வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. வேற யாருன்னா பண்ண விட பரவாயில்ல, ஒரு பெரிய நிர்வாகி கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் இருந்த இந்த அயோக்கிய பையன் நாகராஜன் வந்து இந்த வேலையை பார்த்திருக்கான். இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல வைரலா இருக்கு. ஆனா ஒருத்தன் கூட வாயத்திருக்கலையே. ஏன் இது? ஏமா குஷ்பாக்கா, ஏக்கா என்னக்கா எங்கக்கா இருக்கீங்க, வந்தீங்களக்கா, விதவிதமா போராட்டம் பண்ணீங்களக்கா அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த பிரச்சனைக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தவறானவங்கள. அப்ப வந்து கிட்டத்தட்ட 10 நாள் விதவிதமா வேஷம் போட்டு எல்லாம் போராட்டம் பண்ணீங்களே. எங்கக்கா இருக்கீங்க? கஸ்தூரி அக்கா நீங்க எங்கக்கா? பெண்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பு கொடுக்கணும். திமுக தான் இந்த மாதிரி அராஜகம் நடக்குது, ரோட்ல வெளியே நடமாட முடியல, அப்படி முடியல இப்படி முடியல. நீங்களே ஏங்கா என்னக்கா இந்த நாகராஜன் பண்ணிருக்காருங்க, நீங்க ஏங்க ஒன்னும் குரல் கொடுக்காம வாய் மேல கை வச்சுட்டு இருக்கீங்க? பேசுங்க, குரல் கொடுங்க, வெளியே வாங்க. நியாயம் தானே? பெண்ணுன்னா என்னது? எல்லாரும் பெண்ணுன்னா பெண்ணு தானே. அப்புறம் கட்சி வாரியே பிரிச்சு பார்ப்பீங்களா? திமுக எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்ல வேற யாருன்னா பப்ளிக்ல என்ன பிரச்சனை மட்டும் தான் குரல் கொடுப்பீங்க. இப்ப சொந்த கட்சியில வந்து இந்த மாதிரி அநியாயம் அற்றுழி நடந்தாலும் பேச மாட்டீங்க, குரல் கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? இதுனா இது கேவலமா இல்ல? இப்ப யாரு இந்த பெண்ணுக்கு வந்து நீதி வாங்கி கொடுப்பா? கொடுங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, தூக்கி உள்ள வைக்க போறாங்க, என்னென்ன ஆக போகுதுன்னு பாருங்க. ஆனா ஒண்ணு, அண்ணாமலை ஆன உடனே வந்துருவாப்புலயே இப்போ வாய திறக்காம உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பெண்களுக்கு நடக்கும் பாத்தீங்களா, பாலியல் தொந்தரவு தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த சசிகலா புஷ்பான்றவங்க அணியோட அவங்க கட்சி விட்டு எங்க போனான்னு தெரியல, ஒரு இந்த கூட்டத்தில் நிற்கும் போது போய் இடிக்கிறது, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ, கேவலமான வீடியோ. அவ்வளவு வந்து ஒரு ஆபாசமா பொதுவெளியில் நடக்கூடியவர்கள் தான் இந்த பாலியல் ஜல்சா கட்சியை சார்ந்தவர்கள், பாஜக காரனுங்க. ஆனா இவங்க எதனா ஒரு பிரச்சனை, இப்போ சசிகலா புஷ்பாவோ இல்ல நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி இந்த மேட்டரை வெளியே வர விடாம பண்ணி எதனா ஒண்ணு மிரட்டி அப்படி ஆஃப் பண்ணிடுறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க வெளியே வந்தா என்ன சொல்லுவாங்க, அப்பா நம்ம கிட்ட இந்தியாவே இருக்குது, இந்தியா நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு, நீ இந்த மாதிரிலாம் வந்து வேலை பண்ணனா அப்புறம் வந்து நீ அதாவது சொல்லி மிரட்டி பயமுத்துறது. ஏன்னா அவங்கள பெண் தானே பயந்துட்டு வெளியே போய் உட்காந்துறாங்க. அதனால இந்த பெண் தயவு செய்து பாருங்க, முன் வந்து இது போல பல பிரச்சனைகள் இந்த பாலியல் ஜல்சா கட்சியில, தயவு செய்து வெளியே வந்து பேசுங்க. ஏன்னா இந்த அண்ணாமலைலாம் வந்து வெளியில வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன், அவன் கட்சியே பார்க்க தெரியல. உன் கட்சியிலேயே 1008 கேவலமான விஷயம் நடக்குது, அதை போயிட்டு குரல் கொடுக்க துப்பு இல்ல. நீ ஆளவன திமுக என்ன பண்ணுது, திமுக என்ன பண்ணுது, திமுக என்ன பண்ணுது, திமுக காரன் தான் பண்ணிட்டு இருக்கானுங்களா? திமுக காரணம் சரி, எவனா சரி, கட்சியை விட்டு உடனே நீக்கிறாங்க, உடனே தண்டனை கொடுக்குறாங்க. எங்க கொடு, உங்க கட்சியில கருணாகராஜன் கூப்பிட்டு கொடு, ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஆனா விஜயனா நீங்க என்ன குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா, இதெல்லாம் குரல் கொடுங்கண்ணா. அது எப்படி நீங்க குரல் கொடுப்பீங்க? உங்க கட்சியில இருக்க பெண்களே பார்த்தா காரி முடிஞ்சு துப்புறானுங்க, இது கட்சியா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கு, அதாவது உங்க பெண் நிர்வாகி கிட்ட 26 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கு? போஸ்டிங்குக்காக. இந்த போஸ்டிங் வாங்கி தரமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 26 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு திருப்பி கேட்டு தரமாட்டான் அந்த எஸ்ஆர் தங்கப்பாடி மாவட்ட செயலாளர். மதுரையில தாவேகாவில் பதவிக்காக பெறப்பட்ட 26 லட்சம் ரூபாய் பணத்தை தாவேகா மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் தங்கப்பாண்டி தரம் மறுத்து மிரட்டல் விடுவதாக பெண் நிர்வாகியின் கணவர் காவல்துறையில புகார் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்களா வந்து பேசிட்டு இருக்கீங்க மத்த கட்சியை பத்தி. இப்ப 26 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு அந்த பெண் நிர்வாகி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கே, இப்ப அது யார் பொறுப்பேற்றுப்பா? நீங்க தான் அரணா இருப்பீங்களே. என் கட்சி உறுப்பினருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஓடி வருவீங்களே, ஓடி வாங்க, ஓடி வந்து கேளுங்க. இல்லைன்னா ஒரு ட்வீட் போடுங்க மிஸ்டர் விஜய், ட்வீட் போடுங்க, போட்டு கேளுங்க ஏன் இந்த பெண்களுக்கு, அதாவது இவனுங்களும் அந்த பிஜேபியும் போட்டி போட்டு பெண்களை துன்புறுத்தானுங்க. இவரு தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அரணை வச்சுப்பாரான். அண்ணன் தானே நொன்ன போய் கேளு, அந்த அவனை போய் கேளு,
அந்த காசு ஏன்டா வாங்கின, இருக்கிற கட்சி பதவிக்கு ஏன்டா இவ்வளவு காசு வாங்கணும்னு இப்ப கேளு. அதுவும் இருக்கிறது கேவலம்னா, உங்களாம் ஒரு கட்சி உன் கட்சிக்கு காசை கொடுத்து போஸ்டிங் வாங்குற அளவுக்கு இவங்க பண்றாங்கன்னா அப்ப பார்த்துக்கோ எப்பாற்பட்ட என்ன சொல்றதே தெரியல. இதுதான் கேவலம். ஒரு படத்துல நடிக்கிறவனை வச்சு அவனுக்காக நான் அந்த கட்சியில சேரணும், அந்த போஸ்டிங் வாங்கணும், அந்த போஸ்டிங் வாங்கிட்டு விஜயை பார்க்கணுன்றதுக்காக இவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எப்பாற்பட்ட முட்டாள் ஜனங்க மத்தியில நம்ம வாழுறோம். என்னங்க அது அநியாயமா இருக்குது. இது இவனுக்கு கட்சி தான் ஒஸ்தி தாவேக்கால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தான் ஒழுக்கமானவனுங்க. அப்படி அவனுங்களே நினைச்சுப்பாங்க ஒழுக்கமானவனுங்க, கரெக்டா இருப்பானுங்க. இவங்களுக்குள்ளே எதுனா ஒரு தப்பு நடந்தாலும் இந்த மாதிரி அந்த துரோகங்கள், இந்த மாதிரி திருட்டுத்தனம் இங்கேயே நடக்கும். இந்த போக்ஸ் எல்லாம் கைது பண்ணி உள்ள போயிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா சாதாரணம். ஆனா மத்தவங்க இருந்தா பொங்கின்னு வந்துருவானுங்க, போராட்டம் எகிரி குதிப்பானுங்க. இப்போ எகிரி குதிங்கடா, வாங்கடா போட்டி போடுங்கடா, நீங்களும் பாஜக சேர்ந்து வாங்க, மொத்தமா வந்து பெண்களுக்காக போராடுங்க பார்க்கலாம். தற்கூரி பசங்களா நீங்களே எதுக்குயா போராடுறீங்க? இந்த மதுரை முனிசுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறா போல, அவருக்கு தெரியல, ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதி, பயங்கரமா நீதி நேர்மை நியாயம் சொல்லிட்டு பேசுறவரு. அதாவது இவர் பாத்தீங்கன்னா தாவக கட்சியிலே கிடையாது, இவர் ஒரு சங்கம் எது வச்சுட்டு இருக்கா போல. இவர் அந்த தாவக ஆதரவாளர். இவர் ஆதரவாளர். இவர் என்ன சொல்றாப்புலன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாத்தீங்களா, அந்த புதுச்சேரியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்காம வெளியில இருந்து வந்த பாஜக அதிமுக வந்தவங்க எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் எதிர்த்து பாத்தீங்கன்னா தாவேகாவையில் இருக்கிற ரோஷம் உள்ள மானம் உள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க, எங்க நான் இவ்வளவு நாள் கட்சிக்காக உழைச்சிருக்கேனே, எனக்கு ஏன் கொடுக்கல? அப்போ எனக்கு பணம் தான் முக்கியமா, அப்ப நாங்களாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுக்கிறாப்புல. அதே போல அவங்க கேட்டுக்கிறாங்க, புஷியானன் சொன்னாரு இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்தவங்க இங்க பதவி கிடையாது, சைக்கிள்ல போய் போஸ்ட் ஒட்டி நமக்காக உழைச்சாம்பாரு, அவனுக்கு தான் முன்னுரிமை போலயே, அந்த வார்த்தை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே இந்த ஒரு கேட்கறா போல, இவரு இந்த மாதிரி சொல்றாப்புல, இந்த மாதிரி யாரும் இந்த டைம்ல நீங்க கேட்காதீங்க, நம்மளாம் எம்எல்ஏ ஆக்குறது வரல, நம்ம போஸ்டிங்காக நம்ம வரல, விஜய நம்ம முதலமைச்சர் ஆக்குறது தான் வந்தோம். டிவிக்கு ஒளிக புஷியானந்த் ஒளிக அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. விஜய முதலமைச்சர் ஆக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க எம்எல்ஏ அமைச்சர் ஆகுறதுக்காக வந்திருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு கட்சி கிடையாது, தமிழ்நாட்டின் பல வருஷத்திற்கான ஒரு இயக்கம், ஒரு தாக்கம், ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருவர் கொடுக்கிறாரு. அவரை தான் அந்த மாற்றத்துக்கு கொடுக்கணுமே தவிர்த்து நான் எம்எல்ஏ ஆகணும், நான் கவுன்சிலர் ஆகணும், நான் அமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட தயவு செய்து யாரும் செயல்படாதீங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கட்சியை இழிவுபடுத்துவது, பொதுச் செயலாளரை இழிவுபடுத்துவது, இத்தகைய செயல தயவு செய்து யாரும் ஈடுபடாதீங்க. அப்ப உழைச்சவெல்லாம் முட்டா பயலா? அப்ப பாத்துவோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி விஜய்ன்ற ஒருத்தனுக்காக எப்பாற்பட்ட முட்டு கொடுக்குறான். பெசாம முட்டின்னு செத்துடலாம் இந்த பொழப்புக்கு. கேவலமா இல்ல? அதாவது அவன் போஸ்ட்லயே பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட் வச்சுக்கிறான், இது கேவலமான பொழப்பாகத்துப்பா, மனசாட்சி இல்லாம நீயும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் தாவேக்காவோட உண்மை முகங்க. இதுதான் தாவேக்காவின் உண்மை முகம். இவனுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பானுங்க. எனக்கு காலையில பேசின வீடியோ பார்த்து எனக்கு இன்னமும் மனசு ஆறல. மணி பாருங்க, மணி இப்ப கரெக்டா 3:20 சரியா? அந்த பையனோட பாடியை 4 மணிக்கு எடுக்க போறாங்க. இன்னும் இப்ப வரைக்கும் ஒரு ட்வீட் ஒன்னும் போடல. அவரு இன்னும் ஒரு ட்வீட் போடல. அவங்க அப்ப கதர்ன்னு இருக்கான், விஜய் பார்க்க போனியே, வந்தானா, ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா விட்டு போன, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கதறி எழுதுறாரு அவங்க அப்பா. இவனுங்க ஒன்றும் பண்ணாம உக்காந்துக்கின்னு வீட்டில் உட்காந்து தூங்குறானுங்க. ஆனா இன்னமும் தாவேக்கா தான் ஜெயிக்கும், விசில் சின்னம், விசில் ஊதின்னு சுத்தின்னு இருக்கானுங்க. ஆனா உங்களுக்கு சங்கூதுறது உறுதி. 2026ல சங்கூதுறது உறுதி. இந்த 51 பேர் இறந்தாங்க பாரு, இவங்க ஆத்மா உங்களுக்கு சும்மாவே விடாதுடா, சும்மாவே விடாதீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்களாம்.